வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேதாகமத்தோட ரொம்ப பழமையான ஒரு போதனை. ஆனா இது ஒரு புதுவிதமான ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு உவமையோட பார்க்க போறோம். இது உங்களை கண்டிப்பா ஆழமா சிந்திக்க வைக்கும். நீங்க தான் இந்த பூமிக்கே ரெஃப்ரிஜரேட்டர். என்னங்க இது? ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? இதுக்கு என்ன அர்த்தம்? இது எங்க இருந்து தான் வருது? வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த புதுவிதமான உவமைய நம்ம கொஞ்சம் பிரிச்சு மேயலாம். முதல்ல இதோட மூலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த ஒப்பீடு ஏன் இவ்ளோ சரியா இவ்ளோ பொருத்தமா இருக்குன்னு நமக்கு புரியும். முதல்ல பாதுகாக்கும் அமைப்பு. அதாவது பண்டைய காலத்துல உப்புல இருந்து இன்னைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பம் வரைக்கும் முதல்ல ஒண்ணு கெட்டு போகாம பாதுகாக்கிறதோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இயேசு என்ன சொன்னாரு? நீங்க இந்த பூமிக்கு உப்பா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அந்த காலத்துல உணவு கெட்டு போகாம பாதுகாக்க உப்பு ஒண்ணுதான் வழி. ஆனா இன்னைக்கு அந்த வேலையை செய்யறது ரெஃப்ரிஜரேட்டர் தான். அப்போ இயேசுவோட வார்த்தைய நாம இன்னையோட சூழலுக்கு கொண்டு வந்தா, நீங்க தான் இந்த பூமிக்கே ரெஃப்ரிஜரேட்டர் அப்படிங்கிறது எவ்ளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒப்பீடா மாறுது பாத்தீங்களா? இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அதோட வேலை சீரழிவை முழுசா ஒழிக்கிறது இல்ல, அதை தாமதப்படுத்துறது மட்டும்தான். யோசிச்சு பாருங்களேன், உப்பா இருந்தாலும் சரி, ரெஃப்ரிஜரேட்டரா இருந்தாலும் சரி, அது கெட்டு போறதை நிறுத்தாத, அதோட வேகத்தை மட்டும்தான் குறைக்கும். இதுதான் அதோட அடிப்படை. இப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம உலகத்துல ரெஃப்ரிஜரேட்டர்னா ஆவிக்குரிய உலகத்துல அது திருச்சபை. சரி, ரெஃப்ரிஜரேட்டரோட குளிர்ச்சி என்ன பண்ணுது? அதுதான் திருச்சபையோட நீதியான செல்வாக்கு. ரெஃப்ரிஜரேட்டர் எப்படி பாக்டீரியா வளர்ச்சியை தாமதப்படுத்துதோ அதே மாதிரி திருச்சபை பாவத்தையும் அக்கிரமத்தையும் கட்டுப்படுத்துது. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ரெஃப்ரிஜரேட்டர் ஓடணும்னா கரண்ட் வேணும். அதே மாதிரி திருச்சபை இயங்கணும்னா பரிசுத்த ஆவியோட சக்தி கண்டிப்பா தேவை. சரி, இப்போ இந்த அமைப்பு இயங்குறதுக்கு காரணமான அதோட உயிர்நாடியான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் அதோட சக்தி ஆதாரம். இது இல்லாம அந்த ரெஃப்ரிஜரேட்டரால ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கரண்டே இல்லாத ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், அது என்ன? அது வெறும் ஒரு இன்சுலேட்டட் பாக்ஸ். அதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியோட சக்தி இல்லாத ஒரு திருச்சபை, அதுவும் வெறும் ஒரு பயனற்ற அமைப்பாதான் இருக்கும். அதோட உண்மையான நோக்கத்தைய, அதாவது பாதுகாக்கிற அந்த நோக்கத்தைய அது எழுந்துடும். நாம பேசுற இந்த சக்தி ஆதாரம் அப்படிங்கிற விஷயம் வேதாகமத்துல 2 தெசலோனிக்கேர்ல சொல்லப்பட்டிருக்கிற தடை செய்கிறவர் அப்படிங்கிற ஒரு கருத்தோட நேரடியா பொருந்துது. அங்க என்ன சொல்லிருக்குன்னா, அக்கிரமத்தோட ரகசியம் இப்போ செயல்படாம இருக்கிறதுக்கு ஒரு சக்தி அதை தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த தடை செய்யற சக்தி வேற யாரும் இல்ல, அது உலகமெங்கும் இருக்கிற திருச்சபை மூலமா செயல்படுற பரிசுத்த ஆவியானவர் தான். இது ஒரு முக்கியமான இறையியல் உண்மை. உலகத்துல திருச்சபையோட பங்கு என்னங்கிறத இதுதான் நமக்கு விளக்குது. சரி, அப்போ இந்த பாதுகாக்கிற அமைப்பு எப்படி தோல்வியடையும்? இதுல 2 விதமான தோல்விகள் இருக்கு. ஒன்னு ரொம்ப வெளிப்படையா நடக்கிறது, இன்னொன்னு ரொம்ப நுட்பமானது. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். முதல் தோல்வி ரெஃப்ரிஜரேட்டரே தூக்கிடுறது. அதாவது தடை செய்யற சக்தியா இருக்கிற திருச்சபைய இந்த உலகத்துல எடுத்துட்டா என்ன ஆகும்? அக்கிரமத்துக்கு எந்த தடையும் இருக்காது. உலகத்தோட சீரழிவும் ஊழலும் கட்டுக்கடங்காம அதிவேகமா பெருக ஆரம்பிச்சிடும். ஆனா இதைவிட ரொம்ப நுட்பமான, இதைவிட ரொம்ப ஆபத்தான ஒரு தோல்வியும் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு நாம சந்திக்கக்கூடிய சவாலே இதுவாதான் இருக்கலாம். அந்த 2வது தோல்வி என்னன்னா, ரெஃப்ரிஜரேட்டர் பழுதாகி போறது. அதாவது திருச்சபை உலகத்துல தான் இருக்கும், ஆனா அதோட ஆவிக்குரிய சக்தி அதை இழந்துடும். உலகத்தன்மையும் தப்பான சமரசங்களும் உள்ள நுழையும் போது என்னாகும்? அது பாக்குறதுக்கு ஒரு அமைப்பு மாதிரி தெரியும், ஆனா அதுக்குள்ள பாதுகாக்கிற அந்த தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. அது முழுசா போயிடும். இதுக்கு இயேசுவோட அந்த ஆரம்பகால எச்சரிக்கையே அப்படியே பொருந்தும். அவர் என்ன சொன்னாரு? உப்பு அதோட தன்மையை இழந்துட்டா அதுக்கப்புறம் அது எதுக்குமே பிரயோஜனம் இல்ல, வெளிய கொட்டி மனுஷங்க கால்ல மிதிப்படுறதுக்கு தான் லாயக்கு. அதே மாதிரிதான் ஒரு திருச்சபை தன்னோட செல்வாக்கை இழந்துட்டா அதுவும் பயனற்றதா மாறிடும். சரி, அப்போ இந்த ரெஃப்ரிஜரேட்டரோட உண்மையான நோக்கம் என்ன? எப்படியெல்லாம் இது தோல்வி அடையும்னு பார்த்துட்டோம். இப்போ இதோட நோக்கம் என்னங்கறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதுகாப்போட நோக்கம் இது இன்னைக்கு நமக்கு ஏன் ரொம்ப முக்கியம்? இந்த உவமையோட அர்த்தம் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு எப்படி பொருந்துதுன்னு பார்க்கலாம். ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் எப்பவுமே தனக்காக இயங்குறதில்ல, அதுக்குள்ள இருக்கிற பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இயங்குது. அது ரொம்ப அமைதியா தொடர்ச்சியா நம்ம கண்ணுக்கே தெரியாம அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் திருச்சபையோட பங்கும் சுயநலத்துக்காக இல்ல. ஜெபம், நீதியான வாழ்க்கை, அப்புறம் சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கிறது மூலமா அது இந்த உலகத்தை பாதுகாக்குது.
நம்ம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் ஒரே வரியில சுருக்கமா சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். திருச்சபைங்கிறது கடவுளோட ஒரு பாதுகாப்பு அமைப்பு. கடைசி நியாயத்தீர்ப்பு நாள் வர்ற வரைக்கும் இந்த உலகத்தோட தார்மீக ஆவிக்குரிய சீரழிவோட வேகத்தை அது குறைச்சிக்கிட்டே இருக்கு. ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ரெஃப்ரிஜரேட்டரை எடுத்துட்டாலோ இல்ல அது பழுதாகி போனாலோ சீரழிவை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அது அதிவேகமா பரவும். அதனால இந்த பூமிக்கே ரெஃப்ரிஜரேட்டரா இருக்கிற திருச்சபைய அதோட சக்தியை இழந்துடாம ரொம்ப சிறப்பா பராமரிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை.